ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில் அவுட் வித் சௌமியா. பரம்புடைய தலைவனுக்கு ஆதினியை மனம் முடிச்சு எவ்வையூருக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. கொண்டாட்டங்களும் கூத்துகளும் தான் எத்தனை வகை, விருந்துகளும் விளையாட்டுகளும் முடிஞ்ச பாடில்லை. மனம் முடிச்சு போகிற குலமகளோட 18 கொடிகளை அனுப்பி வைக்கிறது பொதினி வேலிகளுடைய குலமரபு. பச்சிலை, தாதுக்கள், உலோகங்கள், உடற்கூறுகள்னு பலதிலையும் தேர்ந்த 18 மருத்துவ குடிகளை உடன் அனுப்பி வச்சான் மேழகன். மதிப்பிட முடியாத மனித செல்வங்களோட ஆதினி எவ்வையூருக்குள்ள நுழைஞ்சா. பொதினி மலையடி பார்த்த ஊர். எவ்வையூர் பச்சை மலையுடைய உச்சியில நிலை கொண்டிருக்கிற ஊர். மேகத்துக்குள்ள வாழ்றது போலவே எவ்வையூருடைய பகல் பொழுது இருக்கும். மரங்களுடைய எல்லா இலைகள் மேலையும் நீர் தேங்கி இருக்கிறத பார்த்தபடி இருந்தவகிட்ட ஆண்டின் பெரும்பான்மையான மாதங்களில் உலராத ஈரத்தோடு தான் இலைகள் இருக்கும்னு அவன் ஊரை பத்தி ஆதினிக்கு எடுத்து சொல்லிட்டு இருந்தான் பாரி. இயற்கையுடைய குளுமையை விட ஆதினியுடைய ஆழ்மனம் அதிகம் குளிர்ந்துச்சு. மேல் மாடத்துல நின்று 2 பேரும் பேசிட்டு இருக்க மாடத்துக்குள்ள மலர் படுக்கைய ஆயத்தம் செய்யற வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அன்னைக்கு இரவு பாரிக்கும் ஆதினிக்கும் தலைநாள் இரவு. அதனால பொதினியுடைய குல வழக்கப்படி குல சடங்குகளை செஞ்சாங்க. மலர் படுக்கை தயாராகிட்டு இருந்துச்சு. படுக்கையின் நடுவுல மஞ்சள் நிற ஆவாரம் பூவுடைய இதழ்களை பரப்பியிருந்தாங்க. அதை அடுத்து நீல நிற அத்திப்பூக்களை வச்சு வளைந்த கோடுகளை உருவாக்கி இருந்தாங்க. 3 கோடுகளை சுத்தி வெண்டாழையுடைய வெண்மை பரவி கிடந்துச்சு. அதனுடைய விளிம்பு பகுதியில செந்தாழையின் சிவப்பு அணிவகுத்திருந்துச்சு. ஒரு மாய படுக்கையை போல வண்ணத்திலையும் மனத்திலையும் பெருமயக்கத்தை உருவாக்குறதா இருந்துச்சு. பொதினியுடைய பூப்படுக்கை இப்படின்னா எவ்வையூருடைய மலர் படுக்கை வேற விதமா இருந்துச்சு. 5 வண்ண குறிஞ்சியால படுக்கைய தயார் செஞ்சாங்க. பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கிற குறிஞ்சி பச்சை மலையில எங்கெல்லாம் பூத்திருக்குன்னு தேடி எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்தாங்க. பொன்வண்ண குறிஞ்சியுடைய மஞ்சள் இதழ்களை படுக்கையின் நடுவுல விரிச்சாங்க. பச்சை மலையுடைய வடகோடியில மட்டுமே பூத்திருந்த மழை வண்ண குறிஞ்சியுடைய நீல நிற இதழ் கொண்டு நடுவுல இருந்த மஞ்சளை சுத்தி அழகான வட்டம் அமைச்சாங்க. பவன குறிஞ்சியுடைய செம்மை நிற இதழ்களையும் பெருங்குறிஞ்சியுடைய வெண்மை நிற இதழ்களையும் மாத்தி மாத்தி அடுக்குனாங்க. அது ஒரு சுடர் படப்படத்து எரியறத போல தோற்றம் கொடுத்துச்சு. வாடா குறிஞ்சியுடைய செந்நீல இதழ்களை விளிம்பெங்கையும் வரிசைப்படுத்தினாங்க. குறிஞ்சி காமத்துக்கான பூ. அதனுடைய மனமும் வண்ணமும் கன நேரத்துல மனித ஆழ்மனத தன்னகப்படுத்திக்கும். இந்த குறிஞ்சி பூக்க தொடங்கினா காடு முழுக்கவும் பூக்கும். காமத்தின் தன்மையும் அதுதான். கால் விரல் நுனியிலிருந்து நெற்றியில சுருண்டு கிடக்கும் கூந்தல் வர எல்லாத்திலையும் காமத்தை இணையாக பற்றும். அப்படி பற்றி எரியும் போது மிச்சமின்றி எரியும் தீயது. மொத்த காடும் எரியறத போலதான் இருக்கும் குறிஞ்சி பூக்கும் காலம். மாலை நேரத்து கதிரவன் ஒளி மங்க கொஞ்ச நேரமே இருந்தது. பாரிக்கு சட்டுன்னு ஒரு சிந்தனை வந்துச்சு. ஆதினியை அழைச்சுக்கிட்டு மாடத்தை விட்டு கீழே இறங்கி வந்தான். மாடத்து வெளிப்புறத்துல புதுசா செய்யப்பட்ட தேர் நின்றுட்டு இருந்துச்சு. குதிரைகளை அதுல பூட்ட சொன்னான். வீரர்களும் செஞ்சாங்க. ஆதினிய தேர்ல உட்கார வச்சு பாரி தேரை ஓட்டிட்டு போனான். அவன் எங்க கூட்டிட்டு போறான்னு யாருக்கும் தெரியல. ஆதினி இதுவரை தேர் பயணம் செஞ்சதில்லை. சீறி பாயிர தேருடைய ஓசையும் மலை மடிப்புகளுடைய இளம் பச்சையும் காண கிடைக்காத காட்சியா இருக்க அவளுடைய முகம் இயற்கையின் ஆதி சுவையை உணர்ந்துட்டு இருந்துச்சு. பாதைகள் உருவாக்கப்படாததால வேகத்தை குறைச்சு தேரை மெதுவா ஓட்டினான். கொஞ்சம் கொஞ்சமா கதிரவன் ஒளி மறைய தொடங்குச்சு. ஆனாலும் தேரை திருப்பாம முன்னோக்கி ஓட்டிட்டு போனான் பாரி. ஆதினி எதுவும் கேட்கல. மலை முகட்டோரம் போய் தேர் நின்னுச்சு. வண்டியில இருந்து இறங்கின பாரி ஆதினி இறங்க உதவி செஞ்சான். கொஞ்சம் யோசிச்சபடி நின்னவன் தேர்ல இருந்து குதிரைகளை கழட்டி விட்டான். அவன் என்ன செய்ய போறான்னு ஆதினியால கணிக்க முடியல. உன்னை ஓரிடத்துக்கு அழைத்து செல்கிறேன் வான்னு சொல்லி மலைமுகட நோக்கி நடந்தான். அப்போ வெளிச்சம் மொத்தமும் போய் இருட்டாகிடுச்சு. அவனை பின்தொடர்ந்து நடந்த ஆதினி குதிரைகளை அப்படியே விட்டு விட்டு வந்திருக்கிறீர்களே, காட்டுக்குள் ஓடி விடாதான்னு கேட்டா. இல்லை, போகாது. இந்த மேட்டில் மட்டுமே முயற்புல் இருக்கிறது. அதற்கு மிக பிடித்த உணவு அதுதான். அதனால் இந்த இடம் விட்டு எளிதில் அகலாதுன்னு பாரி சொல்லவே அப்படியான்னு கேட்டபடியே நடந்தா. அதுக்குள்ள இருள் முழுமையா நிலை கொண்டுடுச்சு. மலை சரிவை நோக்கி இறங்க தொடங்கினான். கால்களை கவனமாக எடுத்து வைன்னு சொன்னான். பாறைகளுக்கு நடுவுல ஆதினிய கவனமா அழைச்சிட்டு கீழே இறங்கினான்.
எங்கே போகிறோம்னு கேட்டா. நீ பொதினி மலையின் பேரதிசயத்தை எனக்கு காண்பித்தாய் அல்லவா, அதே போல பரம்பின் அதிசயத்தை உனக்கு காட்ட அழைத்து செல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். உடனே ஆதினி அன்று முழு நிலவு நாள் சிறகு நாவல் பழங்கள் மிதந்து வந்ததை தெளிவாக பார்க்க முடிந்தது. இன்று நிலவற்ற காரிருள் நாள், இந்த கும்மிருட்டில் எதை பார்க்க முடியும்னு கேட்டா. அதுக்கு பாரி பொதினியின் அதிசயத்தை பார்க்க நிலவின் ஒளி தேவைப்பட்டது. ஆனால் பரம்பின் அதிசயத்தை தெளிவாக பார்க்க ஒளியற்ற காரிருள் நாள் தான் தேவைன்னு சொன்னான். இருட்டில் தான் பார்க்க முடியும்னா அது என்னவா இருக்கும்னு வியப்பும் ஆர்வமும் கலந்த யோசனையிலேயே ஆதினி நடந்தா. இருளுடைய அடர்த்தி அதிகரிச்சுட்டே இருக்க முன் நடக்கிற பாரியுடைய கையை பிடிச்சி கீழே இறங்குறதும் தோளை பிடிச்சும் நடப்பதுமா ஆதினி வேற ஒரு விளையாட்டை விளையாடினபடி வந்துட்டு இருந்தா. ஆனாலும் என்னதான் காட்ட போறான்னு கேட்காம இருக்க முடியல. நீங்கள் காண்பிக்க போகும் பரம்பின் அதிசயம் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமான்னு கேட்டா. கண் முன்னால் அதை காண்பித்து சொல்கிறேன், அப்போது அடையும் அனுபவத்தை ஏன் இழக்க வேண்டும்னு கேட்டான். அதுக்கு ஆதினி, பரம்பின் பேரதிசயத்தோடு தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். இந்த உணர்வு மற்ற எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்தது. நான் புதிதாக எதையும் அடையப் போவதும் இல்லை, இழக்கப் போவதும் இல்லை. நீங்கள் தயங்காமல் சொல்லலாம்னு சொன்னான். அவளுடைய வார்த்தைகள்ல இருந்த காதல் பாரிய கிறங்கடிச்சது. நான் காண்பிக்கப் போவதை இதற்கு முன் மிக சில மனிதர்களை பார்த்திருப்பார்கள்னு அவன் சொல்லவே அப்படியான ஆச்சரியப்பட்டா. ஆம், அதன் பெயர் ராவணி மரம். அதன் இலைகள் பகலிலே வாங்கிய ஒளியை இரவிலே உமிழும். பார்ப்பதற்கு எண்ணிலடங்காத சுடர்கள் எரியும் விளக்கை போல் இருக்கும்னு பாரி அதை பத்தி சொல்ல சொல்ல வியப்போட ஆதினி கேட்டுட்டே வந்தா. இன்னும் எவ்வளவு தொலைவில் அந்த மரத்தை பார்க்கலாம்னு கேட்டதுக்கு, சிறிது தொலைவு இறங்கினால் சரிவு பாறைகள் முடிச்சிட்டது போல் இருக்கும். அங்கிருந்து பார்த்தால் எதிரில் இருக்கும் மலைச்சரிவில் ராவணி மரம் தெரியும்னு சொன்னான். அவளுக்கு ஆர்வம் தாங்கல. நீங்க எப்போ இந்த மரத்தை பார்த்தீங்கன்னு கேட்க, எனக்கு தேக்கன் காடறிய போனப்பதான் காட்டினாரு. பகல் அந்த மரத்தை பார்க்க முடியாது, அது பகல்ல எப்படி இருக்கும்னு கூட இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி முழு இருட்டில் தான் நல்லா பார்க்க முடியும். அதுக்கான வாய்ப்பும் இப்பதான் அமைஞ்சிருக்குன்னு பேசினபடியே அந்த இடத்துக்கும் வந்து சேர்ந்தாங்க. ஆனா எதுவும் தெரியல. சரியான இடத்துக்கு தான் வந்தோமான்னு யோசிச்சவனுக்கு அப்போதான் ஒரு உண்மை பிடிபட்டுச்சு. நாம் சரியான இடத்துக்கு தான் வந்துள்ளோம், ஆனால் மேக கூட்டங்கள் இரு மலைகளுக்கும் இடையில் முழுமையாக இறங்கி நிற்கின்றன. அதனால் எதிரில் இருக்கும் மலைத்தொடர் நம் கண்களுக்கு தெரியவில்லைன்னு சொன்னான். அப்போ இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியாதான்னு ஆதினியோட முகம் கொஞ்சம் கவலையடைய, பாரிக்கு அவ கேட்டுட்டு இருந்தப்பதான் தோணுச்சு, இன்னும் சிறிது நேரத்தில் மழை வந்துவிடும். நாம் இருப்பது மிகவும் ஆபத்தான இடம். பெருமழை என்றால் சரிவு பாறையில் மழைநீர் எவற்றையெல்லாம் இழுத்து கொண்டு வரும் என தெரியாது. நாம் உடனடியாக பாதுகாப்பான இடத்துக்கு போயாக வேண்டும்னு. தொலைவில் இடியோசை கேட்க அடுத்தடுத்து மின்னல்கள் இறங்க தொடங்குச்சு. மின்னல் ஒளியால தென்பட்ட பாதையை வச்சு ஆதினியை கைப்பிடிச்சு வேகமா கூட்டிட்டு போனான். அங்க பிளவு கொண்ட பாறைகளுக்கு நடுவுல பெரும் குகை ஒன்று இருந்துச்சு. வேகமா அதுக்குள்ள நுழைஞ்சாங்க. மழை பயங்கரமா கொட்ட தொடங்கி எங்கேயும் மழையின் பேரோசையும் இடியாலும் காடு நடுங்குச்சு. காரிருளும் அடர் மழையும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இடைவெளி இல்லாம மின்னல்கள் இறங்கிட்டு இருந்தாலும் அந்த மின்னல் ஒளியில குகையுடைய உட்புறத்தை பார்க்க முடியல. எவ்வளவு உள்வாங்கிய குகை இது! இதற்குள் விலங்குகள் எதுவும் பதுங்கி இருக்குமோன்னு எண்ணங்கள் ஒரு புறமும், இடுப்புல இருக்கிற சிறு வாழ் தவிர பாறைக்கிட்ட வேற ஆயுதங்கள் இல்லைன்றதையும் ஆதினி கவனிச்சபடி இருந்தா. குகை நடுவுல இருந்த சின்ன பாறை மேல ஆதினிய தோல்ல சாச்சபடி உட்கார்ந்திருந்தான். ரொம்ப நேரம் கழிச்சு மழை நின்னுச்சு. குளிர் நடுங்க வச்சது. முகம் பார்க்க முடியாத கும்மிருட்டு. பாறையுடைய இடது கைய இறுக பிடிச்சபடி சாஞ்சிருந்தா ஆதினி. பொழுது வேற ஆகிட்டு இருந்துச்சு. இந்நேரம் நள்ளிரவு கடந்திருக்கும்னு நினைச்ச பாரிக்கு முதல் முறையா சந்தேகம் வந்துச்சு. பொழுது நள்ளிரவை கடந்திருக்குமா இல்லையான்னு ஆதினியோடைய பாதுகாப்பு மேலேயே அவன் கவனம் இருந்ததால பொழுதுடைய ஓட்டத்தை சரியா மதிப்பிட முடியல. எப்படியும் விடிஞ்ச அப்புறம்தான் குகையை விட்டு அகல முடியும். ஆதினியை இங்கேயே படுக்க சொல்லலாம், ஆனா அவ படுக்க மாட்டான்னு நினைச்சபடியே இருந்தான். அப்போ திடீர்னு குகையோட உள்நடுக்குல இருந்து ஒரு வெளிச்சம் தென்பட்டது. பாரி சட்டுன்னு திரும்பி பார்க்க தோல்ல சாஞ்சிட்டு இருந்த ஆதினி திடுக்கிட்டா. உள்ளே இருப்பது விலங்கா? எந்த வகையான விலங்கு? எதையும் கணிக்க முடியல. சட்டென குகையை விட்டு வெளியே போய் அதை எதிர்கொள்வது பாதுகாப்பானதா, உள்ளேயே எதிர்கொள்வது பாதுகாப்பானதான்னு பாரியால முடிவெடுக்க முடியல.
காடறிகிற காலத்துல கூட அவன் இவ்வளோ பதட்டத்தை சந்திச்சதில்ல. இப்போ ஏற்படுற பதட்டத்துக்கு காரணம் ஆதினி. எது நடந்தாலும் அவளுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு தான் அந்த பதட்டம். ஒளியுடைய அளவு கூடிட்டே இருக்க இது என்ன உயிரினமா, தாதுக்களின் கசிவா, அல்லது ஏதாவது ஆபத்தின் அடையாளமானு அவனுக்கு புரியல. என்னன்னு கிட்ட போய் பார்த்துடலாம்னு முடிவெடுத்தான். ஆதினி கையை எடுத்துட்டு முன்போக நினைச்சப்போ அந்த பரவர ஒளியுடைய முனைப்பகுதி குச்சி போல மேலெழுந்துக்க ஒரு கணம் குப்புன்னு வியர்த்து போச்சு பாரிக்கு. ஆனாலும் அது என்னன்னு கணிக்க தொடங்கினான். கொஞ்சம் முன்னகர்ந்து பார்ப்போம்னு பார்த்தவன் அவன் கணிச்சது சரிதான்னு உறுதிப்படுத்தின கணம் காடு அதிர்றது போல கத்தணும்னு தோணுச்சு. ஆனா ஆதினி பயப்படுவா. அதுவும் அந்த இடத்த விட்டு விலகி பொந்துக்குள்ள ஓடிடும்னு மகிழ்ச்சியை அடக்க முடியாம அடக்கனான். அவ்வளவு நேரமும் உரையில இருந்த ஆயுதத்தை பிடிச்சிட்டு இருந்த வலக்கைய எடுத்து இப்போ ஆதினிய இறுக்கமா அணைச்சான். அவளுக்கு காரணம் புரியல. ஆதினி, நீ பார்த்து கொண்டிருப்பது இந்த புவியின் பேரதிசயம்னு சொன்னான். அவளுக்கு புரியல. ராவிரி மரத்தை பார்த்த பரம மக்கள் பலர் உண்டு. ஆனால் பல தலைமுறைகளாக மனிதர்கள் பார்த்திராத ஒன்றை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னான். பயம் நீங்காத குரல்ல பாரியுடைய கைகளை இழுத்து அணைச்சபடி, என்ன அது சொல்லுன்னு கேட்டா. இதுதான் ஒளி உமிழும் வெண்சாரை, நாகர்குடியின் குலதெய்வம். இதை பார்த்தவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வார்கள் என்று நாகர்கள் நம்புகிறார்கள்னு பாரி சொன்னான். ஆதினி முகத்துல பூத்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. பாரியுடைய முகம் அதை விட பெரும் மகிழ்வை வெளிப்படுத்துச்சு. அவங்க அதை பார்த்தபடியே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒத்து பார்த்துட்டு இருந்த ஆதினி சட்டுன்னு திடுக்கிட்டு எழுந்தா. என்னன்னு பாரி பார்த்தப்போ ஆதினி பக்கம் இருந்து பாறை இடுக்குல இருந்து இன்னொரு வெண்சாரை ஊர்ந்து அது பக்கம் போயிட்டு இருந்துச்சு. ஒளி உமிழும் 2 வெண்சாரையும் கொஞ்ச நேரத்துல ஒன்னோடு ஒன்னு சுத்தி பின்ன தொடங்குச்சு. இரவு முழுக்க ஒளி சுடர்கள் 2ம் ஒன்னு பின்னியபடி இருந்துச்சு. ஆதினி பாரியுடைய கைகளை இறுக்கமா பிடிச்சிட்டு இருந்தா. அச்சம் முதிர்ந்த கணத்துல ஆசை மேலேற தொடங்குச்சு. வெண்ணொளி பின்னறத போல இருளுக்குள்ள இருந்த உருவங்களும் தயங்கி தயங்கி பின்ன தொடங்குச்சு. மழையுடைய ஓசையை போல மூச்சுக்காத்துடைய ஓசையும் கூடிக்கிட்டே இருந்துச்சு. எவ்வையூர் மாளிகையில 5 வகை குறிஞ்சி மலர் கொண்டு படுக்கைய ஒரு ஓவியம் போல வரைஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா குறிஞ்சி நிலத்துடைய உள்ளங்கைக்குள்ள காமம் தானே தனக்கான ஓவியத்தை வரைஞ்சிட்டு இருந்துச்சு. ஆதினி கால்கள் அணிஞ்சிருந்த தண்டை எவ்வளவு ஓசையை எழுப்பின போதும் பின்னின நாகங்கள் விலகல. காமம் விலக முடியாத விளையாட்டு. நாகங்களும் விலகல, நாகங்களை கண்டும் விலகல.